பாருங்கள், இப்போ வந்து அக்டோபர் ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து எக்கச்சக்கமாக செலந்தி இருக்குது. நாங்கள் ஊருக்கு வேறு போயிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து பார்த்தா அந்த இங்கே பாருங்கள் செலந்தி பார்த்திங்களா எவ்வளோ பெருசுன்னு. இந்த மாதிரி பயங்கரமாக, அதாவது போகிற வழியே இல்லாமல் இப்போ இப்படி ஏரியா இருக்குல்ல, இதுலேயே ஃபுல்லாக செலந்தி வலை பின்னிடுது. இப்போ நாங்கள் பின்னெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போனோம்னா இப்படி தான் போகணும். அது ஃபுல்லாக செலந்தி வலை. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ரொம்ப செலந்தி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் போகவே முடியாது. நேற்று நான் பின்னை எடுத்து வச்சேன், எங்களுக்கு பின்டே. அப்போ ஃபுல்லாக செலந்தி விளையாந்து இப்படியே தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. தள்ளி விட்டுட்டு போனால் இப்போ திரும்ப அடுத்த நாள் பார்த்தா வந்துடும். பாவமாகவும் இருக்குது, ஆனால் வேறு வழியும் இல்லை. எவ்வளோ செலந்தி நம்ம மேலேயே இங்கே, அது சாவடிக்கவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை பாருங்க, தெரியுதா உங்களுக்கு செலந்தி பாருங்க. இது என்ன பண்ணுறது, இந்த பாருங்க, இந்த பிளான்ட்டுக்கு நடுவில் தெரியுதா செலந்தி வலை ஃபுல்லாக எக்கச்சக்கமாக. இப்போ போன வருஷம்லாம் இப்படி மோசமாக இல்லை. இப்போ பாருங்கள் ரோஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு. நான் அந்த இதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு வச்சுருக்கு, அப்படியே வளருது. இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வருஷம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. மொட்டை அடித்து எல்லாம் கட் பண்ணி அதை வேறையே போட்டு வச்சுருக்கேன். அப்படியே அந்த தண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மேலே மண் கொட்டி விட போகிறேன். அப்படியே இதெல்லாம் க்ளீன் பண்ணிட போகிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப மெல்லிசாக தானே இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள் ரொம்ப கொச்சன்னு ஆயிடுச்சு. இது ஓவர் க்ரோ ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு வேறு புது செடி வைக்கலாம் அடுத்த வருஷம்னு பார்க்குறேன் நான். இந்த ஏரியா ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி வச்சு விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்த்தேன். பட் ஆனால் இது காடு மாதிரி வளருது. மேபி ஏரியா மாற்றிருப்பா, அதிலெல்லாம் போய் வளருது பாருங்கள். ஃபுல்லாக அந்த ஒரு மேலே ஓவராக வளருது. க்ளீன் பண்ணோம். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுலேயே பாருங்கள் ஸ்பைடர் பயங்கரமாக இருக்குது. இந்த பூ போன வருஷம் வரவே இல்லை, இப்போ இந்த வருஷம்தான் வந்திருக்கு. நல்ல அழகான கலர் இந்த வருஷம் வந்திருக்கு. இந்த பூவும் இவர் வந்து வெட்டிட போனார். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, அந்த தொங்கி விழுந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாரா. இந்த பூ ஃபுல்லாக இது பண்ணலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி அந்த பேர்ல் மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாதிரி சுருண்டு வரும். இங்கே நல்லா அழகாக இப்போ இப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் குட்டி கொஞ்சம் சிறுத்துட்டு வருது. இப்போ இது பெரிய பூ, இது இன்னும் இதுவாகலை, பட் ஸ்டில் குறைஞ்சிருச்சு. அளவு சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா டைம் ஆகுதுல்ல. பட் ஆனால் ஸ்டில் பாருங்கள் இன்னும் பூ எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் மொட்டு, இது ஃபுல்லாக மொட்டு. இல்லை மொட்டுக்கு அங்கேயே எவ்வளோ மொட்டுக்கு இருக்குது பாரு. இந்த ஏரியா ஃபுல்லாக மொட்டு. இப்போ இதெல்லாம் எவ்வளோ பூ பாருங்கள். இப்போ நான் தான் சொன்னேன் வேணாம் பிக்காதீங்க வெட்டி போட்டுடலான்னாரு. இப்போ பாருங்கள் இப்படி பார்த்தாலே எவ்வளோ கொச்சான்னு. இப்போ இதை வெட்டி போட்டதெல்லாம் பாருங்கள் இப்போ வளருது. இப்போ இது இனி பெருசாக வர்த் கிடையாது. இனி வந்து மொட்டு வச்சு வளரும்னு கிடையாது, முடிஞ்சிருச்சு ஸ்டேஜு. பட் ஆனால் இப்போ அந்த வெட்டி போட்டது ஃபுல்லாக இப்போ வளர்த்து வருது. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த செப்டம்பர் வரைக்குமே இருக்கும். இப்போ இந்த மொட்டு இருக்கிற வரைக்கும் செப்டம்பர்ன்ட்ட பாருங்க, அக்டோபர் எண்டு வரைக்குமே இருக்கும் இந்த பூ. நல்லா கொச்சான்னு அழகாக இருக்கும் அது. இங்கே இப்போ தூரமாக போக போக உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ பூ இருக்குன்னு. எப்படியும் ஒரு ஜாஸ்தி பூ இருக்கும். என்னன்னாலே ஒரு 50 பூக்கு மேலேயே இருக்கும். 50 இல்லை அந்த முட்டையெல்லாம் சேர்த்து வளர்ந்துச்சுனாலே நல்லா அழகாக வரும். இது என்ன பேருன்னு தெரியல. இதெல்லாம் இந்த இதில் வச்சு இதில் பாருங்கள் மொட்டை வைக்கிது. இது ஃபுல்லாக இப்போ வரும். நல்லா அழகான கலர் ஒன்று. இது பேன்சி வந்து பெரிய லீஃபாக வளர்ந்தது. அந்த மண் வளம் நல்லா இருக்கிறதுனால பிடிச்சி சும்மா சீடு போட்டேன், அது வளர்ந்துருச்சு. இந்த இது பாருங்கள் வளர்ந்துட்டு வருது. இதுவும் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே மொட்டு வச்சு. இதை ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அன்னைக்கு, எங்கள் கல்யாண நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க, கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. இதுவும் இது நல்லா வளருது. அவ்வளோதான். இந்த தாலியாவும் வளருது. தாலியா குட்டி ஆயிடுச்சு, சிறுத்து போயிடுச்சு. பட் ஆனால் வளருது.
இது வேறு ஒரு கலர் பாருங்க, ஆரஞ்சு கலராக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது எல்லோ. இங்கே பாருங்க, காளான் முளைச்சிருக்கு, என்ன கலரில் இருக்குது, பிச்சு போடணும் அப்படியே இருக்குது. இதுலேயே அந்த பேன்சியில் விழுந்த இடத்துல எல்லாம் முளைச்சிக்கிட்டு வருது பேன்சி அங்கங்கே. இது கூட பேன்சி செடி தான், இது பாருங்க, இது பேன்சி தான். அங்கங்கே சீடு விழுந்து வளருது. இதுவும் பேன்சி தான் நினைக்கிறேன், பேன்சி தான் அது. இதில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டைம் முட்டு வச்சிருக்கு. இது பேர் வந்து கோலியாசம். இது பாருங்க, இந்த பூ போயிட்டு இப்போ இன்னொரு இதில் மொட்டு வச்சு வளருது. இது வருதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் புதுசாக செடி வந்திருக்கு, மொட்டு வச்சு வளருது. இது வந்து செம்ம வாசமாக இருக்கும். இது கிறிஸ்மஸ் பாக்ஸ்ன்னு பேர். இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் இது பூ பூக்கும். இந்த பூ இது ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வளரவே இல்லை. இப்போ தான் இது இவ்வளோ இந்த செடியே வளருது நல்லா அழகாக. இது இதோட செடி தான் நினைக்கிறேன், தெரில எனக்கு. இந்த சீடு விழுந்து விழுந்து தான் எல்லா இடத்துலையும் வளருது இது பயங்கரமாக. இது கூட பாருங்கள் போயிடுச்சு இப்போ.